வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். நான் ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரீஃபிங்க்கு போயிருந்தேங்க. சரியா? அப்போ நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னன்னா, அந்த நானோ டெக்ஸ்சர் பார்த்து செஞ்சீங்கன்னா, ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. சொன்ன மாதிரி பக்காவாக அனுப்பிட்டாங்க. ஸோ நானோ டெக்ஸ்சர் இருக்கு, Xiaomi Pad 8 நானோ டெக்ஸ்சர் டிஸ்பிளே எடிஷன். இது டால்பி விஷன் அண்ட் அட்மாஸ் சப்போர்ட்டோட இருக்கு. பாக்ஸ் மேலே நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் இது வந்து டைட்டானியம் ப்ளூ 12/256GB மாடல். நம்ம மக்களுக்காக மொத்தம் கிடைக்க போகிற அந்த ரீட்டைல் யூனிட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட்டு, அடாப்டர், USB-C கேபிள், அப்புறம் ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, பாலிஷிங் கிளாத் இருக்குமாங்க. பாலிஷிங் கிளாத் இருக்கும். ஏன்னா நானோ டெக்ஸ்சருக்காக கொடுக்குறாங்களா இல்லாட்டி எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது நானோ டெக்ஸ்சரோட பாக்ஸில் போட்டிருக்கு. சரியா? ரைட் மக்களே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது கூட ஆக்சசரிஸும் வந்திருக்கு. உங்களுக்கு Xiaomiயோட ஃபோக்கஸ் கீபோர்டுங்க. இது வந்து ஃபோக்கஸ் பென் ப்ரோ. ரைட்டு, இப்போ என்ன மேட்டர்னா, நம்ம அப்படியே இதை பிரிப்போம். பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. Xiaomi HyperOS நானோ டெக்ஸ்சர் டிஸ்பிளே எடிஷன், நானோ டெக்ஸ்சர் டிஸ்பிளே எடிஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா. சரியா? 11.2 இன்ச் 3.2K இமர்சிவ் டிஸ்பிளே இருக்குது. அல்ட்ரா தின்னு எஃபோர்ட்லெஸ் டு கேரி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஓவரால் டேப் அவங்க மென்ஷன் பண்ணுறது. அப்புறம் 9200 mAh பேட்டரி, போன வருஷத்தோட ஒரு பம்ப். ஸோ குவாட் சரௌண்ட் ஸ்பீக்கர் சேமு. போன தடவை 7+ Gen 3, இந்த தடவை 8S Gen 4. நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ பாக்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். பட்டர் மாதிரி ஓப்பன் ஆகிறாங்க. ஆமாம், இவன் மேலே தான் என்னோட மொத்த கியூரியாசிட்டியும் இருக்கு. இவனை பார்ப்போம். Xiaomi அப்படின்னு போட்டிருக்கு. சார்ஜரா? ஆமாடா, 67 வாட் பிரிக்கு. ஓகே, கேபிள். நான் அதை கிளிக்கவே போகிறதில்ல. இது வந்து கனெக்டர் பாயிண்ட்டு. ஓ, அந்த இதுக்காக கீபோர்ட்லாம் போகோ பின் கனெக்டரு. ஓகே, பென் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கும். ஓகே, சூப்பர். சரியா? வாவ், நோ ரிஃப்ளெக்ஷன்ஸ். நம்மளை சுற்றி லைட் இருக்குங்க, அது உங்களுக்கு தெரியணுமா? பொறுங்க, தெரியுதா? இன்னும் நல்லா டீப்பா இருக்கு. ஆனா இதுல 3.2K ரெசல்யூஷன் கொடுத்திருக்கானே, வியூவிங் ஆங்கிள் வித்தியாசமா இருக்காது. ஒரு பாத்துருவோம். போடு, வேற லெவல்ல இருக்கு. அனிமேஷன்ஸ் பக்காவா செட்டப் ஆயிட்டு இருக்கு. இதையும் பிரிப்போம். ஓகே, இதுல எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா டிப் இதுல வந்து பட்டன்ஸ்லாம் கிடையாது. ஓஹோ, ஜெஸ்டர் எல்லாமே இப்படி பண்ணா. இதுலயே ஹாப்டிக் மோட்டர் இருக்கு. ஓடு, அவ்வளோதான். எடுத்துட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணதுமே வந்து பென் டிடெக்டடு. ஸோ டேப் டு கனெக்ட் வந்துச்சு. டேப் பண்ணேன். இப்போ வந்து இந்த மாதிரி Xiaomi ஃபோக்கஸ் பென்னு டுட்டோரியல் பார்க்குறீங்களான்னு வந்திருக்கு. டுட்டோரியல் பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னதான் அன்பாக்சிங்காக இருந்தாலும். ஆமாம், பார்த்தியா, ப்ரெஷர் சென்சிட்டிவ். ஓகே, ப்ரெஷர் வச்சு நம்ம கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷர் வச்சு யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு டபுள் டேப் பண்ணால் பென்சில் பென்னு அது இடையில ட்ராவல் ஆகும். ஓ, ஸ்க்ரால் பண்றதுக்கா? ஆமா. ஓ மை காட், நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் சூப்பர். ரைட், ஓ, டெலீட் பண்ணனும்னா எனக்கு அது வேணாம். அதே ஸ்கிரிபிள் பண்ணா டெலீட் ஆயிடும். இப்போ ரைட் போறேன். ஓகே, டெலீட்னா அது மேலே ஸ்கிரிபிள், செலக்ட்னா ஓ ஓகே, இன்சர்ட்னா ஓ அதான். இதெல்லாம் வந்து அந்த ரெட்மி பேட் இருந்ததுல்ல, அதோட இது அப்படியே வந்திருக்கு. ஆனா ஹைலைட் என்னன்னா, இதுல ஜெஸ்டரோட சேர்த்து நம்ம இதெல்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்கலாம். இங்க ரைட் வித் ஸ்கிரீன் ஆஃப், ஃபர்ம்வேர் அப்டேட் வந்திருக்கான். ஓகே, அப்டேட்டிங் ஸ்டைலஸ் ஃபர்ம்வேர். ஸோ மற்றபடி பேக்லைட் இருக்கிற கீபோர்டு தான் காம்பேட்டபிள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து அதே தான்டா. அப்படியே பிரிச்சிடுறேன். ஓகே, இருக்கு பாருங்க, அதே மாதிரி ஒரு பட்டர் பேப்பர். இது வந்து யூசர் மேனுவல்ரா. இது கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு மாதிரி லெதர் டெக்ஸ்சர் இருக்கு உள்ள. அந்த மேலே அந்த ஸ்பாஞ்ச் ஓடு. ப்ளஸ் ட்ராக் பேட் வேறு இருக்குது. மேக்கில் மாதிரியான ஜெஸ்டர்ஸ் உண்டு. இதெல்லாம் நல்லா இருக்குதுப்பா. நல்லா ஸ்மூத்தாக லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த ஸ்க்ரீனுக்கு சூப்பராக இருக்கும். ஏய், ஓடு, கிளாஸ் எஃபெக்ட் வைங்க. இது நல்லா இருக்குது. கிளாஸ். ஆமாம், கிளாஸும் நல்லா இருக்குது. பிளரும் நல்லா இருக்கு. பிளரு டெரிடர் பயங்கரமாக இருக்குது. ஏடா, அந்த டிஸ்பிளேவே சூப்பராக இருக்குண்ணே. 3.2K பேனல். மெர்சலாக தான் இருக்குது. ஓடு, மெர்சலாயிட்டேன் அப்படிதான் இருக்குது.
அதாவது ஒரு லேப்டாப் மாதிரி இருக்குல்ல உண்மையாவே. அது அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும்ல. போடு அனிமேஷன்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் ஷார்ட்கட், அந்த 3 ஃபிங்கர்ஸ் மனுஷன் பழக்க தோசத்தில் மேக் புக் அனிமேஷன்ஸுக்கு போயிட்டாப்புல. இங்கே பாரு. ஓகே ரைட்டு, அதை தான் அவனுக்கு அதில் உள்ளது தான் பேக் லைட்டில் தெரியும். பாயிண்டர் ஒன்றா மாற்றிக்கலாம். சரி, அந்த ஸ்டைலேஷன் ஒருத்தர் அப்டேட் ஆகிட்டு இருந்தானே அவனாலுமே அதெல்லாம் அப்பயே அப்டேட் ஆகிட்டான். சூப்பரு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா. ஆனால் எவ்வளோ பேர் இதை ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி டேப்ஸ்லாம் அவ்வளோவா ஹாப்டிக் ஃபீட்பேக்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், நான் அப்போ தான் ஆயிடுச்சேன். ஏன்னா பெரும்பாலும் வந்து டேப்ல ஹாப்டிக் ஃபீட்பேக் இருந்ததுன்னா மேபி கேமிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்ல வந்து இன்னும் பெட்டராக இருக்கலாம். அதுதான் ஏன்னா பொட்டன்ஷியல் அந்த ஏன்னா பெரிய டிஸ்பிளே நல்ல ப்ராசஸர் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அதை எதிர்பார்க்கறோம். நான் இப்போ யோசிக்கிறேன், நான் வந்து இதில் கண்ட்ரோலரை வந்து ஆட் பண்ணிட்டு இது ஆப்டிக் மோட்டார் இருக்க கண்ட்ரோலரை ஆட் பண்ணிட்டு நான் உட்காந்து இதில் விளையாடணும்னா சூப்பராக இருக்கும். பாப்பா அது என்னடா இது, ஹவ் ஆர் யூ? சரி ஓகே. ஆக்சுவலாக எழுதுறதுக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷ் இருக்கிறனால அது ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்குதுடா. அந்த இப்போ நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும், கிளாஸியாக இருக்கும். இது மேட்டுங்கிறனால இதில் எழுதுறதுக்கே நல்லா இருக்கு. டோட்டல் டிஃப்ரெண்ட் வைப்னு இது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இது, நம்ம டெம்பர் போட்டு என்னதான் ஒப்பேத்தினாலும் இதுக்கு ஈடு ஆகாது. உண்மைதான். எனக்கு பெயிண்டிங்லாம் பண்ண வராதுங்க சரியா. நோட்ஸ் வந்து ரேராக எடுப்பேன், அவ்வளோதான் என்னோட ஃபேக்ட், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம கமெண்ட்ஸ் வீடியோ, கம்யூனிட்டி ரிலேட்டட் எல்லாத்தையும் இது கொஞ்சம் ஆமாம் அது வந்து இதுல இருந்து பண்ண முடியுங்க. ஆக்சுவலாக என்னென்னா அந்த டேப்பு அதெல்லாம் நல்லா இருக்கு. ஹாப்டிக் சூப்பராக இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக்கு வந்து பக்காவாக இருக்கு. அங்கே பாரு, பிட்வீன் எரேசர் அண்ட் பென் ட்ராவல் ஆகுது, ஈஸியாக இருக்கு. பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் செம்மையாக இருக்குடா. அதெல்லாம் தெரியுதா? எஸ், அது எல்லாத்துக்குமே ஹாப்டிக்ஸ் வருது. நியூ கேன்வாக்கு போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இந்த ப்ராடக்ட் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, பேசிக்காக ஒரு சில கேம்ஸ் அண்டு முக்கியமாக இந்த கமெண்ட்ஸ் வீடியோ பண்ணும்போது யூஸ் பண்ணுறது, அண்ட் எப்பயாவது இந்த மெயில், டிஸ்கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. இதுக்கு தான் நோட்ஸ் வந்து ஆஸ்பெக்ட்ங்க. ஆமாம். ஆனால் எடிட்டிங்லேருந்து எல்லாமே ஆக்சுவலாக இதில் ட்ரை பண்ண முடியும். நம்ம அது எல்லாமே ரிவ்யூவில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டேப்பை பொறுத்த வரைக்கும் 68 பில்லியன் கலர்ஸு, உனக்கு HDR10 சப்போர்ட், டால்பி விஷன் இது எல்லாமே இருக்குது. 800 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போக முடியும். 11.2 inch பேனல் இது. 344 ppi இருக்குது. 2136x3200 அதுதான் வந்து இதோட ரெசல்யூஷன். ஸோ இதில் ஹைலைட் என்னன்னா 8s Gen 4 பவர்டாக இருக்கக்கூடிய இந்த டேபை வச்சு நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்டை போகிறது மட்டும் இல்லாமல் கேமிங், எஜுகேஷனுக்கும் இருக்குது, மீடியா சென்ட்ரிக்காக என்ஜாய் பண்ணலாம்னு வச்சுக்க. உனக்கு ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128 GB மாடல் நீங்கள் வாங்கினா UFS 3.1, 256 வாங்கினா UFS 4.1. அப்புறம் இதில் LPDDR5T RAM இருக்குது, குவாட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக ஸ்பெக் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது. அண்ட் ஓவரால் HyperOS 3 இல்லையா? எஸ். உங்களுக்கு பில்டு பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சூப்பராக இருக்குது பில்டு குவாலிட்டி. இந்த பெசல்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்த்தியாடா, கொஞ்சம் சிமெட்ரிக்காக இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் இருக்கு. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன், மைக்ரோஃபோனு, டால்பி விஷன் அட்மாஸ்னு போட்டிருக்காங்க, ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ப்ளஸ் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. பாட்டமில் வந்து ஸ்பீக்கர்கள் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு. பேக்ல வந்து ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா இருக்கு வித் ஒரு ரிங் ஃபிளாஷ் மாதிரி இருக்குல்ல பாக்க. ஆமா, ஏஐ கேமரான்னு சொல்லுங்க. அப்படி சொல்லணுமா? ரைட்டு. அப்புறம் இதுல சார் வேல்யூ வர போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன், பாடி சார் 0.818 அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 8, ரியர்ல 13 சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வீடியோ மோட் இருக்கு. வீடியோ மோட் போனால் 4K எடுக்க முடியும். 4Kலையும் 30 FPS தான் மேக்ஸிமம். ஃப்ரண்ட் கேமரா வந்தீங்கன்னா உங்களுக்கு 1080p அப்படி இல்லைனா 720p. இந்த ப்ரைவசிக்கான அந்த பாயிண்ட் மாதிரிலாம் இருக்குது பாருங்க, LED க்ளோ ஆகுது இல்லை? ஸோ கேமரா அண்டர் யூஸ். ஸோ அந்த மாதிரி இது லேப்டாப்ஸில் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஜூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6x வரையும் போகலாம். இந்த 6x வந்து 4Kக்கும் அதே தான் அண்ட் 1080pக்கும் அதே தான். போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். டேப்ல எவ்வளோ பேர் வீடியோ எடுப்பாங்கன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லைங்க. பட் நான் ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 FPS வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பெரும்பாலும் யாரும் அதை ட்ரை பண்ண போகிறதில்ல. பட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. எப்படி இருக்குது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ? டைனாமிக் ரேஞ்ச், ஹார்ஷ் என்விரான்மெண்ட்லாம் இல்லைங்க, நார்மல் தான். நான் இதை ரிவ்யூவில் உங்களுக்கு இன்னும் டீப்பாக
எந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இன்னும் இருந்துச்சு. அவுட்டோர்ஸ்ல எப்படி இருக்கு இந்த மாதிரி விஷயமா நீங்க பாப்பீங்க. எனக்கு சிம்பிள் Travel ல எப்படி நான் என்ன இருக்கு சொல்வேன்னா, இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஒரு டேபுங்க. ஸோ லேப்டாப்க்கு ஆல்டர்னேட்டிவ் மாதிரி தான் எல்லா பிராண்டுமே கிளைம் பண்ணுவாங்க. இப்போ இவங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்களும் அப்படி தான் சொல்ல போறாங்க. காம்படிஷன்ல இருக்கிற இவங்களுக்கு காம்படிஷன்ல இருக்கிற எல்லாரும் Latest Gen சொல்லுவாங்க. 4A. இப்போ என்ன ஹைலைட்னா லேப்டாப்ஸ்க்கு, அதாவது டேபுக்கு, லேப்டாப் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டேபுக்கு ஹைப்ரோஎஸ் சைடில் நான் தனிப்பட்ட முறையில் நம்ம எப்பயுமே ரெக்வஸ்ட் மாதிரி கேட்போம்ல, அந்த தீம் ஸ்டோர் கொஞ்சம் கொண்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. இதில் தீம் ஸ்டோர் கிடையாது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் பெரும்பாலும் நிறைய டேப்லெட்ஸில் இருக்கிறது இல்லை. ஹாப்டிக்ஸும் கொண்டு வந்தாங்கன்னா தெரியா இருக்கும். ஏன்னா ஹாப்டிக்ஸ்ன்ற ஆப்ஷன், வைப்ரேஷன்ற ஆப்ஷனே கிடையாது அந்த மோட்டார். அது வந்து கொஞ்சம் எல்லாருமே கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பிராண்ட்ஸ்ல இல்ல, சரியா? அதுவும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி வந்து டேப் வேற லெவலுங்க. நல்ல ஒரு ஃபார்ம் ஃபேக்டர், நல்ல ஒரு ரெசல்யூஷன், நல்ல ஸ்பீக்கர்ஸ், நல்ல டிஸ்ப்ளே, செம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அதனால என்ன பண்றேன், இதுல இன்னும் கேமிங் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள், அதாவது பேசிக் கேம்ஸ் தான். நான் வந்து ரொம்ப அப்படி ஹைஃபையா சொல்ல, நான் விளையாடக்கூடிய ஒரு சில கேம்ஸ் எல்லாம் நான் இதில் விளையாண்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஃபர்தர் டேட்டாஸோட வந்து உங்களை ரிவ்யூல சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. கிரீஷ் பத்மநாபன். பார்க்கலாங்க. தொட்டாலே பரட்டா